உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு 15-20 வருஷமாக சித்தா டாக்டராக, யோகா மாஸ்டராக இருக்கிறேன். ஜோதிட ரீதியாகவும் நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன், மருத்துவ ரீதியாகவும் இருக்கிறேன், பாரம்பரிய ரீதியாகவும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஐலாண்ட் ப்ராடக்டை பற்றி ராஜன் சார், அருள் சார்லாம் சொன்னாங்க. அதை ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளுடைய மனிதனுடைய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் 7ஆம் அறிவோட புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சிம்கார்டு சிறுசு, நெட்வொர்க் பெருசு. ஜோரா கை தட்டுங்க. அந்த மாதிரி அந்த என்னதான்ங்கிற நாய்க்குள்ள விஷயம் உலகமெல்லாம் அது மருந்தா மாறுற அளவுக்கு அதுல விஷயம் இருக்கு. கை தட்டுங்க. இந்த ஐலாண்ட் சித்தர்னு கொடுத்ததுக்கு ஜோரா ஒரு கை தட்டுங்க. கை தட்டுறதுல கூட ஒரு அரசியல் இருக்கு. 1000 பேர் பேசணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்களை வெற்றியாளர்களாய் ஆக்குவவர்கள் பேசினால் மட்டும்தான் வின்னர் ஆகுங்க. ஜோரா கை தட்டுங்க. அந்த மாதிரி என்னை வெற்றியாளர்களாக உருவாக்குனது அருள் சாரு. இவங்க மூலமாக நான் மலேசியா சென்றிருக்கிறேன். அங்கே கொண்டு போய் நம்ம ஐலாண்ட் ப்ராடக்டை சப்ளை பண்ணியிருக்கிறேன். உலகத்தில் நான் படிக்கிறப்ப வேர்ல்ட் ஆஃப் பவர்ஃபுல் மெடிக்கல் மிராக்கிள் த லண்டன் படித்தேன். இன்னைக்கு அந்த லண்டனில் சொரியாசிஸ்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லி லண்டன்லேருந்து யூடியூப் மூலமாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து ராஜன்கிட்ட சொல்லி எனதான் 3 மாதம் வாங்கி கொடுத்து அந்த கேஸை லண்டனில் உள்ள கேஸை சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஜோரா கைது. அப்புறம் தான் எனக்கு எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு, என்னதான் இருக்கு. ஜோரா கை தட்டுங்க. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டேவிட் ஐயாவுக்கெல்லாம் உண்மையிலேயே அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா மனித ரூபத்திலே வாழும் மகான்கள். ஜோரா கை தட்டுங்க. இந்த நாட்டில் எத்தனை பேர் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. வியாபார மனிதர்கள், விழிப்புணர்வு மனிதர்கள். The no business the என்னன்னா the only very great the health awareness. சோரா கைது. இங்க அவேர்னஸ்க்காக தான் அந்த பொருள் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாரும் தொலைஞ்சு போற இடத்துல, காணா போற இடத்துல, முடிஞ்சு போற இடத்துல, வீணா போற இடத்துல இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நான் சில வாசகங்கள்லாம் பார்ப்பேன், பஸ்ல, இந்த பைபிள்ல, கார்ல எதிர்பார்க்கணும். நீ வருவதற்கு முன்னால் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இது கர்த்தர் சொல்லுவார். அதையத்தான் டேவிட் சொல்லுகிறார். இந்த நோய்கள் வருவதற்கு முன்னால் ஏழாம் முன்னாடி வந்து. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மனிதன் வாழ்றதுக்கு 6 சுவை தேவை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. இத ஒரே பால், ஒரே கோல், ஒரே வேட்சி. சோரா கை தட்டுங்க. அதை என்னதான் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பாருங்க, இது உருப்படியான விஷயம். அதனாலதான் இதை காட்டுறேன். ஜோரா கை தட்டுங்க. நம்ம கம்பெனியோட சூப்பர் ஹீரோ. இந்த ஹீரோ, இந்த ஹெச்ல வர்ற எல்லாமே உலகத்தை ஆளும். இந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா, ஹெச், ஐலாண்டுக்கு முதல் எழுத்து. ஹீரோவுக்கு அதுதான் முதல் எழுத்து. ஹிமாலயாவுக்கும் அதுதான் முதல் எழுத்து. ஹெல்த்துக்கும் அதுதான் முதல் எழுத்து. ஹிட்டுக்கும் அதுதான் முதல் எழுத்து. ஹாஸ்டலுக்கும் அதுதான் முதல் எழுத்து. ஹாஸ்பிட்டலுக்கும் அதுதான் முதல் எழுத்து. அப்ப இந்த ஹெச்ங்கிறது இன்னைக்கு ஃபுல்லா கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வின்னர் பாயிண்ட் கிடைக்கும். ஒரே பால், ஒரே கோல் போட்டாரு டேவிட் சார். கை தட்டுங்க. அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் இவ்வளவு சக்தி இருக்குது என்றால் அடுத்த எழுத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, அடுத்த எழுத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. ஜோதிட ரீதியா இந்த கம்பெனியை நாம் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நெட்ல உட்கார்ந்து ஆய்வு பண்றப்ப நல்லா கேளுங்க. இந்த நேம் அமெரிக்காவினுடைய வெற்றி நம்பராக இருக்கிறது. கை தட்டுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இது குபேரனுக்குரிய நம்பர், 9ஆம் நம்பர். 9 உலகை ஆளுகிற நம்பர். 9 9 18 18 18 36 36 36 72 உலகத்திலேயே அதிக எண்ணெய் உற்பத்தியாக கொள்ளக்கூடியதுதான் நம்மளுடைய ஐலாண்டுடைய கூட்டுத்தொகை, சூப்பர் ஹிட் தொகை. கை தட்டுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கலர் ஆய்வு பண்ணேன். இதெல்லாம் அவர் பண்ணாரே, நான் பண்ணேன். இதுல இருக்கிற கலர் ரெட்டு, பணத்தை குறிக்கும். ஜோரா கை தட்டுங்க. இங்க எல்லாமே பணத்துக்காகத்தான். நம்மளுடைய ரத்தம், சதை எல்லாத்திலையுமே இந்த ரெட் கலர் இருக்கும். அப்ப இந்த உடலிலே உள்ள அத்தனை உறுப்புகளும் எப்படி இருக்குது என்றால், கண்ணு கருப்பு திராட்சை போல் இருக்குது. மாதுளம் பழம், நல்லா கேளுங்க, மாதுளம் பழம் பல்லிலே வரக்கூடிய எதிர் போல் இருக்கிறது. இமேஜ் பண்ணி பாருங்க.
கொய்யாப்பழம் கண்களுக்குள்ளே வரக்கூடிய வெள்ளை வெளி போல் இருக்கிறது. புரியுதுங்களா? தக்காளி பழம் நாக்கிலே உள்ள சடை போல் இருக்கிறது. நெல்லிக்காய் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதனுடைய தாதுக்களை உருவாக்குறது வேறு பவர்ஃபுல்லா இருக்கிறது நெல்லிக்காய்ங்கிற ஆம்பளம். காலகாலமா காட்டுகளிலே வாழ்ந்தவனும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலே உள்ள காடுகளிலேயும் மலைகளிலேயும் விவசாயிகளிலும் வாழ்ந்த மனிதன் முக்கணியில் முதல் கனியாக நெல்லிக்கனியை தான் சாப்பிட்டு இருக்கிறான். கைதட்டுங்க. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் உடனே கொடுத்தால் தன்னுடைய உடம்பு எடுத்துக்கொள்ளுகிறது நெல்லிக்கனியை தான். புரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட உடல் உறுப்புகளை எல்லாம் அறுத்து வைத்தால் கிட்னி ஆரஞ்சு பழம் போல் இருக்கும், மாம்பழம் காது போல் இருக்கும், மூக்கு முந்திரி பழம் போல் இருக்கும், கண்ணு கருப்பு திராட்சை போல் இருக்கும், வெள்ளை கொய்யாப்பழம் போல் இருக்கும், மனிதனுடைய தாதுக்கள் நெல்லிக்காய் சாறு போல் சட்டை போல் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அத்தனை உடல் உறுப்புகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரே சிம் கார்டு, ஒரே நெட்வொர்க் பைலான் மலரும் எனரான். இது இவ்வளவு விஷயம் இருக்கு. என்னை பேச சொன்னீங்கன்னா எனக்கு 12 மணி நேரம் வேணும். ஒவ்வொரு பிராண்டாக்டையும் இப்படி வச்சு பேசுவேன். இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அருண்குமார் சாரும், ராஜன் சாரும், விஜயகுமார் சாரும் என்னை உட்கார வச்சு பேசி இவ்வளவு விஷயம் இருக்கு. இது